வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு 2025, இந்த வெகுவாரியாக பேசப்படுகின்ற இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியில் பல தொலைக்காட்சிகளிலும் உங்களை சந்திச்சிருக்கேன். விஜய் டிவி வாயிலாக, ஜீ தமிழ், தமிழா வாயிலாக அத்துணை தொலைக்காட்சிகளிலும் உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது இந்த புத்தாண்டு பலன்கள் வரிசையில் 3 முக்கிய பயிற்சிகள் இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு புத்தாண்டாக பார்க்கப்படுகிறது. ஆங்கில புத்தாண்டு வகையிலேயே இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு கிரக மாற்றங்கள்லாம் இருக்கு. அதனால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கூட நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. சிலருக்கு பல முன்னேற்றங்களையும், வெகு சிலருக்கு சில தடுமாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ஆண்டு எல்லா ஆண்டை விட சில வித்தியாசங்கள்ல ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப தனித்த தன்மையுடனும் இந்த ஆண்டு விலகுகிறது என்றால் அது மிகையல்ல. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பிறகு சனீஸ்வர பகவான் தன்னுடைய முழு சுழற்சியை முடிக்கிறார். அதாவது அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி மேஷராசியில் கிட்டத்தட்ட 1995-96 ஆண்டு ஆரம்பித்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய பயணத்தை 2025 ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29 பயிரும் பொழுது மீனராசியை அடையும் பொழுது அவருடைய சுழற்சியை முடிக்கிறதுக்கான லாஸ்ட் ராசியாக அங்கே நுழைகிறார். அவ்வளவு முக்கியமான ஒரு பயிற்சிகள், குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி போன்ற பல பயிற்சிகள் இடம்பெறுகிறது. இதில் ராஜாதி ராஜயோகம் பெறும் 3 ராசிகள் என்ன சார்? இந்த வருஷம் நல்லா இருக்கு சார், இந்த வருஷத்துல எந்தெந்த ராசிகளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அந்த முதல்ல சொல்லுங்க சார். அந்த கேள்விக்கான பதில் துலாம் ராசி. ஏன்னா துலாம் ராசிக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், 3, 6, 11 இடங்களுக்கு சனீஸ்வர பகவான் ராசியின் 3, 6, 11 இடங்களுக்கு வரும்பொழுது மிகப்பெரிய யோகங்களை வழங்குகிறார். 30 வருஷத்துல மொத்தத்துல சனி பகவான் இந்த 7.5 வருஷம் கடுமையான கஷ்டங்களை கொடுக்கிறார் 7.5 சனியின் மூலியமாக. அதாவது ராசியுடைய பின் வீடு, ராசியுடைய முன் வீடு, இந்த வீடுகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் வாட்டி வதைக்கிறார் என்பதுதான் உண்மை. இன்னொரு 7.5 வருஷம் பயங்கரமான யோகங்களை தருவார். அது எந்த 7.5 வருஷம் அப்படின்னா, ராசியுடைய 3, 6, 11 இந்த இடங்கள்ல வரும்போது 30 வருஷம்னு நான் எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு ராசியில 2.5 வருஷம் அப்படிங்கிற அடிப்படையில் 12 ராசிக்கு 30 வருஷம் ஆகுது. இந்த 30 வருஷத்துல 7.5 இயர்ஸ் வெறும் பிரச்சனைகள், கொடிய பிரச்சனைகளையும் 7.5 இயர்ஸ் நினைத்து பார்க்க முடியாத யோகங்களையும் தருவது தான் சனீஸ்வரனுடைய இயல்பு. ஏன்னா அவர் தர்ம காரகன், தர்மத்தின் தலைவன் சனீஸ்வர பகவான். ஆக இதுக்கு அடுத்தபடியாக துலாம் ராசின்னு நம்ம சொன்னதுக்கு காரணம், உங்கள் ராசியின் 5ஆம் இடம் கும்பத்திலிருந்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கு வருகிறார் சனி பகவான். இப்போ ரிஷபத்துக்கு அது மட்டும் தானா? ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய உங்களுடைய எதிரி குரு பகவான் அஷ்டமாதிபதி உங்கள் ராசியிலிருந்து விலகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். இது ஒரு பெரிய ரிலீஃப். இதுதான் ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி உங்கள் ராசியின் 5ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான், பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த கேது பகவான் 4ஆம் இடத்திற்கு கேந்திரஸ்தானத்திற்கு வலுவடைகிறார் சிம்ம கேதுவாக. அதே மாதிரி உங்கள் ராசியின் 11ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துல வரார். 10ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடியது யோகம். இப்ப இவ்வளவும் இருக்கு. இதனால தான் ரிஷபத்துக்கு டாப்னு சொல்றோம். அடுத்தது துலாம். இப்ப துலாம் ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனியினால் மிகப்பெரிய யோகங்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றங்கள் இப்போ இருக்கும். இருந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியோ வீடு கூட மாற்றங்கள் வரலாம். ஏன்னா இருக்கிற ரெண்டல் ஹவுஸ்ல இருந்து புதிய சொந்த வீடு வாங்கிட்டு போகக்கூடிய யோகங்கள் இப்போ வரும் துலாம் ராசி என்பவர்களுக்கு. அதே மாதிரி இது வரைக்கும் 2 வீலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஃபர்ஸ்ட் நான் என் லைஃப்ல கார் வாங்குறேன், ஃபர்ஸ்ட் நான் என் லைஃப்ல ஃபிளைட்ல போறேன், இந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்கும். சார் இது வரைக்கும் நான் ஒரு 25,000 earn பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு 1 lakh சேலரி, இப்படியான யோகங்கள் கிடைக்கும். இது ஏன்னா 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையரால உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். திடீர் யோகம்னா மிக பெரிய யோகங்களை குறிப்பது அஷ்டமஸ்தானம்.
அந்த மாதிரியான மிகப்பெரிய புதையல் கிடைக்கிறது, அதிர்ஷ்டமான யோகங்கள், மிகப்பெரிய வேலை மாற்றங்கள், பெரிய சம்பளம், நல்ல பதவிகள், இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது சனி பகவான். தன்னுடைய 7ஆம் பார்வையால உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உயர் பதவிகள், உயர் இதெல்லாம் கொடுப்பார். அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட டிராவல்லாம் கொடுத்தாலும் உயர் இரத்த அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டயபெட்டிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய உபஜயஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்களுடைய பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியத்திற்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தை பார்ப்பதனால் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் அடுத்த 2.5 வருஷத்துக்கு டாப் கிளாஸா ஜெயிக்கும். நல்ல முயற்சிகள் இப்ப எடுத்தீங்கன்னா, ஸ்பெஷலி துலாம் ராசியில் பணியாற்றக்கூடிய வக்கீல்கள், நீதிபதிகள், காவல்துறை அன்பர்கள், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் மாமன்ற தலைவர்கள், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்கள், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்கள், ஹோட்டல் அதிபர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. அப்ப துலாம் ராசி இப்படி இருக்கு. வேற என்ன துலாம் ராசிக்கு அப்படின்னா, உங்கள் ராசியில் தான் சனி பகவான் உச்சம் பெறுகிறார். அவர் போய் ராசிக்கு 6ஆம் இடத்துல பாவகிரகமானவர் மறையும் பொழுது திடீர் யோகம், எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம். இப்போ இத்தனை ஆண்டுகள் சார் இவர் ஆஃபீஸில் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டார் சார், இவர் என்னுடைய ஆஃபீஸில் என்னை ரொம்ப படுத்திட்டார் சார், வீட்லேயே இருக்காங்க சார், மாமனார் மாமியாரும் சேர்ந்து என்னோட குடும்பத்தை ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க சார், என் மனைவி என்னை எதிரியாவே பார்க்குறார் சார் அப்படின்னா, அதே மனைவி உங்களை மிகப்பெரிய ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனைவியாக மாறுவாங்க. அதே மாமனார் மாமியார் உங்களை புரிஞ்சு கொண்டு அவங்களுடைய மனசை மாற்றிக்குவாங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரி உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சு கொண்டு தன்னை மாற்றிக்கொள்வார். இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி இப்போ நாம் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள். இதில் உங்களுடைய சுய ஜாதகத்தை காமிச்சாதான், கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் காமிச்சாதான் துல்லியமான பலன்களை எங்களால் சொல்ல இயலும். இது ஒன்று. இப்போ துலாம் ராசிக்கு வேற என்னென்ன யோகம் வரும் இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2.5 வருஷ காலத்துக்கு மார்ச் 29லேருந்து, அதாவது அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்க, எதிர்பாராத திருப்பு முனைகள் அமையும். திருப்பு முனைகள்னா ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அது பிரச்சனை திசை திரும்பி மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றமாக கை கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு வேலை போகுதுன்னு ஒருத்தர் கவலைப்படுறாரு, அவருக்கு புதிய வேலை, ஒரு மிகப்பெரிய வேலை கிடைக்கும். அந்த வேலையில் சொல்லுவாங்க எங்களுக்கு உடனே ஜாயின் பண்ணணுவாங்க. வேலையில் இருக்கக்கூடியவர் நோட்டீஸ் பீரியட்ல இருந்தால் ஜாயின் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ வேலை போனது அவருக்கு நல்லது தானே. இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும். இப்படி பல பண பரிவர்த்தனையில் மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். துலாம் ராசி நேயர்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்பி செய்யலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட, மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட உற்பத்தியில் இருக்கக்கூடியவர்கள் எந்த கலங்கமும் இல்லாமல் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி இந்த லேபர் ஏஜென்சிஸ் வைத்திருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம். அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள், மிகப்பெரிய வியாதிகள், சொல்லக்கூடிய மிகப்பெரிய வியாதிகளுக்கான கண்டுபிடிப்புகள் இந்த ஆண்டில் நடைபெறக்கூடிய யோகங்கள் உண்டு. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முக்கியமாக அரசியல் தலைவர்களுக்கு பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய, கட்சியில் இருக்கட்டும், கட்சி பொறுப்புகளாக இருக்கட்டும், மிகப்பெரிய பதவிகள், அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு. ஆனாலும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஒரு தடவை வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்குங்க. ஆக துலாம் ராசி அடுத்தபடியாக ராஜாதி ராஜயோகம் பெறக்கூடிய ராசி.